நல்ல தண்ணி. மற்ற சாக்கடை இதுலெல்லாம் வராது இந்த மஸ்கிட்டோ. வீட்டில் எந்த இடத்துல அதிகமாக வர்றதுக்கு உரிய பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னோம்னா, ஃப்ரிட்ஜு அந்த மாதிரிலாம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ரு அதுக்குன்னு ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா என்னென்னு தெரில. ஸோ அந்த ஸ்டாக்னன்ட் வாட்டரில் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. அதே மாதிரி நீங்கள் சில குடங்கள்லாம் கிராமத்தில் நிறையா நடக்கும். வெளியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாகவே இருக்கும் எல்லா தண்ணி இதுகள்லாம். அது என்ன அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லலாம். நான் இந்த நொங்கு சாப்பிட்டு அந்த இளநீ சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக என்னன்னா நமக்கு அதை கேர் பண்ணிக்கிற மாட்டோம், அப்படித்தானே? ஆனால் நம்மளுடைய ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா நர்சிங். நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும், அப்படித்தானே? ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு 10 பேருக்காச்சும் இந்த அவேர்னஸை நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இப்போ பெரியது. அதாவது சோர்ஸு எந்த இடத்துல இருக்கோ அந்த சோர்ஸை அழிச்சிட்டாலே டோட்டல் சைக்கிளும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதனால் வந்து எப்போயுமே அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கு போகும்போது பப்ளிக்லாம் போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிலாம் வைக்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுல நம்ம படித்ததுக்குரிய அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். புரியுதாப்பா? அவேர்னஸ் ஒவ்வொரு அவேர்னஸும் அவர் நிறையா பண்ணுவாப்பில். பட் பண்ணுறது வந்து நின்று சொல்லிட்டு போயிட்டோம் அப்படிங்கிறதோடு நிற்கக்கூடாது. கம்யூனிட்டி ஏரியா போவீங்க, கம்யூனிட்டி ஏரியா மட்டும் கிடையாது, நீங்கள் வார்டு இதெல்லாம் போகும்போது ஒவ்வொருத்தரும் ஏதாச்சும் ஒரு ஆஸ்பெக்டு ஒரு ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. புரியுதா? அப்படி பண்ணிங்கன்னா வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். புரியுதாப்பா? ஸோ ஆல் த பெஸ்ட்டு. எந்த ஒரு இதையுமே வந்து கையில் ஒரு புக்காக மட்டும் பார்க்காம அதை வந்து என்ன செய்யணும், ப்ராக்டிக்கலாக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த தரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஆண்டுதோறும் மே மாதம் 16ஆம் தேதி வந்து தேசிய அளவில் டெங்கு தினம் அனுசரிக்கப்படுகிறது. சரி, டெங்கு வந்து மழை காலத்தில் தான் வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. வெயில் காலத்துலேயும் அதிகமாக, ஏன்னா நல்ல தண்ணியில் சார் சொன்ன மாதிரி நல்ல தண்ணியில் தான் இந்த டெங்கு கொசுக்கள் வந்து முட்டையிடுது. அதனால தான் நம்ம வெயில் காலத்தில் வந்து தண்ணி வந்து அதிகமாக வராது, அதனால் சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வைக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா சில வீடுகளில் மூடி வச்சுருப்பாங்க, சில இடத்துல மூடப்படாமல் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கொசுக்கள் வந்து முட்டையிடுது. சரியா? ஸோ அதுக்காக தான் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அவுட்ரீச் ப்ரோக்ராம். கம்யூனிகபிள் டிசீஸில் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் வெளியே போகும்போது கம்யூனிட்டி ஓரியன்டாக போகும்போதும் மற்ற வார்டில் பேஷண்ட் அட்டெண்டரையும் இந்த டெங்கு காய்ச்சல் அவதிப்படுறவங்ககிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டாக் கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயம். எல்லா அவேர்னஸ் ப்ரோக்ராமும் மக்கள் ஓரியன்டட், மக்கள் நலன் சார்ந்தது தான். ஸோ இந்த தினத்துக்கு சார் வந்து டெங்கு பற்றி ஒரு சுகாதார உறுதிமொழி சார் தலைமையில் எடுக்கிறோம். நான் எனது வீட்டிலோ வீட்டின் சுற்றுப்புறத்திலோ டயர், தேங்காய், சிரட்டைகள், உடைந்த குடங்கள், உபயோகமற்ற பிளாஸ்டிக் கப்புகள் போன்ற பொருட்களை போட மாட்டேன். அவ்வாறு ஏதேனும் வீணான பொருட்கள் கிடந்தாலும் அவற்றை உடனே அகற்றி விடுவேன். எனது வீட்டில் தண்ணீர் சேமித்து வைக்கும் குடங்கள், சிமெண்ட் தொட்டிகள், ட்ரம்கள் ஆகியவற்றை கொசு புகா வண்ணம் மூடி வைப்பேன். வாரம் ஒருமுறை தேய்த்து கழுவி சுத்தம் செய்வேன். இதன் மூலம் ஏடிஸ் கொசுப்புழு வளராமல் தடுப்பேன். நான் கற்றுக்கொண்டவற்றை அண்டை அயலாருக்கும் கற்றுக் கொடுத்து டெங்கு காய்ச்சலை பரப்பும் ஏடிஸ் கொசு உருவாகாமல் பார்த்துக்கொள்வேன். தற்பொழுது அரசு எடுத்து வரும் அனைத்து கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று உளமாற உறுதி கொள்கிறேன்.